எல்லாத்தையும் தங்கச்சிக்கே ஏன் கொடுத்துட்டீங்க? வரேன் சார், என் தங்கச்சி எனக்கு எல்லாமே என் தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 25 பவுன் நகை போட்டு நிகழ்ச்சி ஒரே ஒரு கேள்வி தான் முன்ன வைக்குது. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அண்ணே? ஒரு பக்கம் நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? எந்த வசதியை அனுபவிக்கும் போது அண்ணன் நினைப்பு வருது? நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது. எல்லாம் பெத்த ஆத்தா பண்ணி சுமையா நினைக்கிறாங்க. இந்த காலத்துல உங்கள மாதிரி பிள்ளைய கூட இருக்காங்களா? சின்ன வயசுல கார் ஓட்டி தான் லைஃபே கொண்டு வந்தாங்க எங்களுக்கு. உன் ஃபீலிங்ஸ் புரியுது. வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். கஷ்டப்பட்டாங்க, அப்பயும் நல்ல ட்ரெஸ் போடல. இப்படிதான்டா நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்றது? அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி. வேற யாராவது ட்ரெஸ் பாரு. இல்ல இதான் நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சட்டையா? இன்னைக்கு உரிமையா வந்து சட்டையை கேக்குற? அதெல்லாம் கிடையாது. போமா போமா. ஆரோ ஷர்ட்டை கழட்டி கொடுத்துருக்கேன். தர்மம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேன், கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்க மாட்டேன். ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ஆனா ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. சோ அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன். ஓகே. காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் சார் எனக்கு வந்து அப்பா சின்ன வயசுல இல்லைங்க சார். வந்து ஒரு இடம் ஒன்று இருந்து சார் எங்களுக்கு. அழுவாதப்பா, அழுவாது. அப்போ சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த இடத்த வந்து 3 பேர் பிரிச்சுக்கங்க, எனக்கு வேற சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எல்லா சொத்தையும் தம்பியா எடுத்துட்டு போட்டுமே. என்னப்பா? எல்லாமே என் தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 25 பவுன் நகை போட்டு என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குது பாவம், பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அந்த ஊரை வியக்கம் பண்ணி நல்ல சீரு சரத்திலாம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு சார். மொட்டை, நான் ஒண்ணு என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சு சார். 1 பைசா கூட அண்ணன் எடுத்துக்கல சார். அப்புறம் உங்களுக்குன்னு சொத்து எது இல்லைன்னா எப்படிங்க? எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு சார். நல்ல இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சுங்க சார். இப்படி தாங்க நீ அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இப்போ கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நல்ல உயர்ந்த நிலையில எங்க அண்ணன் இல்லை சார். உங்க வாழ்க்கைக்காக தான் தம்பி நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் தங்கச்சிக்கே ஏன் கொடுத்துட்டீங்க? வரேன் சார், என் தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு அனந்த பாசத்தை பாசமரல கூட பார்க்கல தம்பி. கரெக்டா சொன்னீங்க. கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்குவோம். அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணோம் சார். என் தங்கச்சிக்காக. தங்கச்சிக்காகவா? ஆமா. அப்போ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் எனக்கு தெரியல சார். அந்த வயசுல நான் சொல்லியிருக்கணும். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் எனக்கு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷமா நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் சார் யோசிச்சேன். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? எல்லாத்தையும் நமக்கே அண்ணன் கொடுத்துருச்சே, ஒன்னு கூட அதுக்குன்னு எடுத்துக்கவே இல்லையேன்னு நான் வந்து இவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். இன்னும் டெய்லி எனக்கு அந்த நினைப்பு வந்து ஓடிட்டே இருக்குது. இது கூட பரவாயில்லைங்க, அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா? எப்படியாவது நான் எங்க அண்ணனுக்கு பூர்த்தி பண்ணாம நான் இருக்க மாட்டேங்க சார். லட்டு சாப்பிட்டே இருந்தேனா கப்புன்னு காது குத்திட்டான். ஏற்கனவே குத்தியாச்சு. எப்பெல்லாம் அண்ணனை பார்த்து அண்ணே நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு தோணும்? நீ சந்தோஷமா இருக்காயா? என்னைக்காவது முதல்ல சிரிப்பெல்லாம் பார்த்துருக்கியா? கார்ல போயிட்டு இருப்பேன், அவன் நடந்து போவான், பாதி இடத்துக்கு நடந்து போவான். ஓழமை விட்டு கொடுக்க மாட்டீங்களே, பிரமாதம். நம்ம இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சமா நம்ம சேர்த்தாதான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும். நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். அதுதான் சார் ரொம்ப மனசு இன்னும் நெருடலாவே இருக்கும். ஐயோ எனக்குன்னா எதுனாலும் உடனே உடனே வரானே. நான் தான் அவ உலகம், அவ தான் என் உலகம். அவனுக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டேங்க நான் லைஃப்ல. இதை தவிர்த்து நீங்க வேற என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாதுங்க. அவங்க லைஃப் அவங்க வாழணும்ல, இதுதான் அவங்களும் சந்தோஷமா வாழற பீரியட். ஓகே. மும்மே நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழிலடிச்சலாம். அப்ப நீங்க இப்பயே ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க. எனக்கு இந்த செய்முறை எல்லாம் நீ செய்ய வேண்டாம், ஒன்ன பாத்துக்க. எல்லாமே எழுதி கொண்டு வந்திருக்கானுங்க. இத பாருங்க. எதுவுமே செய்ய வேண்டாம் சார், எல்லாத்துக்கும் அப்படின்னு எனக்கு நீ வந்து நின்னாலே போதும். சரி, உச்சுபத்தி ஜோலியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து நிக்கலாம். நமக்கு ஏதாவது செய்யணும்ல சார். என்ன சார் நீ வெறும் நின்று என்ன பிரயோஜனம்? ஒரு தடவையாவது இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. இந்த தங்கச்சிங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒண்ணு ரைட் ராயலா எதுவும் செய்யாதன்னு சொல்லுங்க. யோ நீ வேற கண்டகடி இதெல்லாம் சொல்லி குழப்பாதையா? அல்லது இவ்வளவு செய் போதும் இப்பயே சொல்லிருங்க.
சார் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் இப்படி சொன்னாலே எனக்கு இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட நாங்க பாருங்க ஒரு புடவை எடுத்து கொடுக்கட்டும் சார் அது போதும் சார் எனக்கு. இப்படி ஒரு பெண்ணா உன்ன மாதிரி பொண்ணுங்கதாம்மா இந்த நாட்டுக்கு தேவை. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இப்போ உங்க தங்கச்சி பொண்ணு ஏஜென்ட் பண்றப்ப நீங்க என்னெல்லாம் செய்யற ஐடியால இருக்கீங்க? ஒரு 10 இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஒரு 10 பவுன் நகை போடணும், 21 சீர் வைக்கணும். நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. இப்போ நீங்க யோசிக்கல, ஒரு 2 பவுன் செய்யலாம், நியாயம் இருக்கு. அடுத்தது காலேஜ் போறப்ப செய்யலாம். இங்க இருந்துங்க உங்களுக்கு இதெல்லாம் வருது. அதான்டா எனக்கு தெரியல. இன்னைக்கு 10 பவுனுங்கிறது ஒரு கல்யாண செலவுங்க. 50,000 ரூபா ஒரு பவுன், 5 லட்ச ரூபா. நீங்க சொல்றது கணக்கு சேனா பெரிய ஆசை, அதான் என் லைஃபோட டார்கெட். தட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 7 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க. 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுமா, இது தேவையா? என்ன இப்படி கேக்குறே? எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு தெரியுமா? அதானே தேவையில்லை சார், புடவையோட வந்தா போதும், நகை வேண்டாம் எனக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருமே வேணும்னு அப்படிதான் பண்ணுவாங்க. ஹார்ட் ஃபெல்ட்டா சொல்றாங்கல்ல, அப்ப நீங்க கேட்டுக்கங்க. அண்ணே நீ நல்லா இரு. ஓகே ஓகே, ஆரம்பத்திலே ஹார்ட்ட டச் பண்ணிட்டேன். ஒரு பவுன் செய் நியாயங்களா, ஆனா இது ஒரு கல்யாணத்துக்கு செய்யறது 10 பவுன் அப்படிங்கறதெல்லாம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏங்க 10 பவுன்லாம் மார்க்கெட்ல இல்ல. நீங்க பாட்டுக்கு எல்லா தாய்மாமனும் கிளம்பிடாதே. முடியாது முடியாது. தங்கச்சி எல்லாம் அந்த அண்ணெல்லாம் பாரு 10 பவுன் மினிமம் போடுறாரு, கிளப்பி விட்டீங்கன்னா அண்ணங்க எல்லாம் செத்தாங்க. அப்ப என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஓ அப்ப பொண்ணு வயசுக்கு வந்தா 10 பவுன் போடணும் போட்டுக்கணும் எல்லா தங்கச்சியும் நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சீசன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? ஆமா, இவர் ஓவர் பாசத்துல இருக்கிறாரு. இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. டோன்ட் வரி. டோன்ட் வரி, அது முடியாதுன்னு நானே சொல்லிட்டேன். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? என் பையனுக்கு வந்து எங்க வீட்டில் காலேஜ் போகும்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். இதெல்லாம் படிக்கிற மாதிரி நடிக்கிறது. சொன்னேன் அந்த நைட்டு தாங்க சார் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலேயே எங்க அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டு சார். இதோ உங்களுக்காக மாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தானே? ஆமாம் சார். அதை எதுக்கு கொடுத்து விட்டீங்க? இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ. அந்த பையன் காலேஜ் பிஇ படிக்கிறான், அதனால நல்லா இருக்கட்டும் கொண்டு போய் கொடுத்து. யாருமே நம்பாதீங்க, அந்த விபத்துக்கெல்லாம் அக்யூஸ்ட் தனம். உண்மையான ஆள் அது கிடையவே கிடையாது. நீங்க நல்லா இருக்கீங்க, இருக்க சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. படிக்காட்டியும் நீ மேல வேண்டாம். நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு வேலை சார் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. I know. வேண்டாம் நீ வச்சு பையனுக்கு கொடு. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? என் மூஞ்சில என்ன என்னால இந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல, ஆனா இமோஷனும் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அந்த வண்டியை வாங்கி வைத்துக் கொண்டு பின்னாலே அண்ணன் பாவம் என்று அழுவது என்ன நியாயம்? எனக்கு புரியலையே. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இங்க வா. பாசத்தோடு கொடுக்கும்போது ஏன் சார் வேண்டான்னு சொல்லணும்? ஓ, அப்ப இத முதல்லயே சொல்லிருக்கலாமா? ஏன் சொல்லல? பாசத்தோடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மனசு வரல. ஆமாங்க சார். சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோட கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல மனசு வரல. எங்க குடும்பத்துல இந்த மாதிரி காமெடி எல்லாம் அடிக்கடி நடக்கும். அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அலறீங்க, அனுப்பி வைக்கிற வண்டியும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ஏன் இந்த ரெட்டை குழப்பம் எனக்கு இது புரியல. சின்னதா எல்லார்ட்டையும் அந்த இருக்கு. That's my point. It's nice, no?